السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வகுப்பில் நாம் ஜனாசாவுடைய சட்டங்கள் என்கிற தலைப்பில் பல செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் சென்ற வகுப்பில் நாம் கடைசியாக பார்த்த வகுப்பு ஜனாசாவை கொண்டு செல்வது. அதான பார்த்தோம். ஜனாசாவை கொண்டு போகிறது, ஜனாசாவை கொண்டு போகும்போது ஜனாசா என்ன சொல்லும், நல்ல ஜனாசாவாக இருந்தால் என்ன சொல்லும், கெட்ட ஜனாசாவாக இருந்தால் என்ன சொல்லும் அப்படிங்கிற சம்பந்தமான தகவலை நம்ம பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவது அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துறது எங்கே தொழுகை நடத்துறது? நம்ம பெரும்பாலும் எங்கே பார்த்துருக்குறோம்? ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துறத பள்ளிவாசலில் பார்த்துருக்குறோம், அப்படிதானே? சரி, இப்போ எங்கே தொழுகை நடத்துறது அப்படின்னு பார்க்கும்பொழுது பள்ளிவாசலிலும் தொழுகை நடத்தலாம். பள்ளிவாசலில் தான் தொழுகை நடத்தியிருக்கிறாங்க. இப்போ முஸ்லீமில் 1771வது நபிமொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைல் இப்னு பைலா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்களுடைய மகன் சுஹைல், அவங்களுக்கும் அந்த சுஹைலுடைய இன்னொரு சகோதரர் அவங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஜனாசா தொழுகை வச்சிருக்கிறாங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களும் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தா போன உடனே அவங்களுடைய ஜனாசாவை அண்ணன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பள்ளிவாசலுக்கு கொண்டு வாங்கங்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு கொண்டு வாங்க, நாங்களும் என்ன செய்யணும், தொழுகை நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு ஜனாசா பள்ளிவாசலுக்குள் கொண்டு வரப்படுகிறது. அப்போ மக்களுக்கு அது பிடிக்கலை, ஜனாசாவை பள்ளிவாசல் கொண்டு வராங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் வெறுத்தாங்க. அப்போ அன்னை ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, மா அஸ்ரா மா நசியன் நாஸ், எவ்வளோ சீக்கிரமாக மக்கள் மறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரமாக மக்கள் மறந்து விடுகிறார்கள். சுசலாசனம் மௌத்தாய் கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே மக்களுக்கு மறந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு அன்னை ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, மா சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சுஹைல் இப்னுல் பைலா இல்லா ஃபில் மஸ்ஜிதி. பைலாவினுடைய மகன் சுஹைலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் வைத்து தான் என்ன செஞ்சாங்க? ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். பள்ளிவாசலுடைய நடுப்பகுதியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க? தொழுகை நடத்தி இருக்கிறார்கள் என்று அன்னை ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் நமக்கு என்ன விளங்குதுன்னா, ஜனாசாவை பள்ளிவாசல் வைத்து ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தலாம் அப்படிங்கிறது விளங்குது. சரி, சுஹைல் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பிரபலமான ஒரு நபித்தோழர். ஏன்னா அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பைலாவுடைய மகன் சுஹைல், அவர் 2 ஹிஜ்ரத் செஞ்சிருக்கிறார். அபிசீனியாவும் ஹிஜ்ரத் பண்ணி போயிருக்கிறாரு, மதீனாவும் ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறார். அந்த விதத்தில் அவர் சிறப்பிற்குரியவர். அதே மாதிரி பத்ர் போரில் கலந்துருக்கிறாரு, உஹது போரில் கலந்துருக்கிறாரு. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடந்த தபூக் போரில் இருந்து திரும்பி வரும்பொழுது அவர் மரணமடைகிறார். இல்லை, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தபூக் அப்படிங்கிற ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வரும்பொழுது அவர் மௌத்தாயிட்டாங்க. அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க? பள்ளிவாசலை வச்சு தொழுகை நடத்திய அந்த செய்தியை தான் யார் சொல்கிறா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. சரி, அடுத்தது 2வது பள்ளிவாசலை தொழுகை நடத்துறதுக்கான ஆதாரத்தை நம்ம பார்த்தோம். வீட்டில் தொழுகை நடத்தலாமா அப்படின்னு கேட்டால் என்ன செய்யலாம்? தாராளமாக வீட்டிலேயும் தொழுகையை நடத்தலாம். பள்ளிவாசலில் பெரும்பாலும் தொழுகை நடத்தியிருக்கிறாங்க. இப்போ வீட்டில் தொழுகை ஜனாசா தொழுகையை வீட்டில் தொலை வைக்கிறதுனா அது கூடுமான்னு கேட்டால் தாராளமாக கூடும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவருடைய மகன், அவங்க மௌத்தா போயிட்டாங்க. அபூ தல்ஹா உம்மு சுலைம் அவங்களுடைய சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அபூ தல்ஹாவுடைய மகன் தான் உமைர் இப்னு அபீ தல்ஹா. சின்ன குட்டி பையனாக இருக்கும்பொழுது அவங்க மௌத்தாயிட்டாங்க. மௌத்தா போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனால் ஃபஸல்லா அலைஹி ஃபீ மன்சிலிஹி, அவருடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனுக்கு ஜனாஸா தொழ வைக்கிறாங்க. இப்போ தகத்தம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ட்டு நிற்கிறாங்க. உக்கான அபூ தல்ஹா வரா ஆகும், அபூ தல்ஹா அவங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. இப்போ உம்மு சுலைம் வரா ஆகும், அவங்களுக்கு பின்னாடி வரா அபீ தல்ஹா, அபூ தல்ஹாவுக்கு பின்னாடி உம்மு சுலைம் ரசூல் அது அபூ தல்ஹாவுடைய மனைவி. வலம் யகுன் மஅஹும் கைருஹும், அவங்களோட வேறு யாருமே இல்லை. இந்த பையனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கும் பொழுது வேறு யாரும் கிடையாது. ஹாக்கிம்லையும் பைஹக்கிலையும் இடம்பெற்றிருக்குது. ஹாக்கிமில் 1390வது நபிமொழியாக
இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த இந்த ரிவாயத்தில் என்ன விளங்குதுன்னா, வீட்டிலையும் ஜனாசா தொலை வைக்கலாம் என்று விளங்குகிறது. ஜனாசா தொழுகையில் பெண்கள் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பெண்கள் கலந்து கொள்ளலாம் என்பதற்கு மேலே சொன்ன 2 ரிவாயத்து ஆதாரமாக இருக்குது. முஸ்லீமில் 1771 நபிமொழி நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் தான் சொல்கிறாங்க, ஸாயித் இப்னு அபி வக்காஸ் அவருடைய ஜனாசா பள்ளியாசல் கொண்டு வாங்க, நாங்கள் அதுக்கப்புறம் எங்களுடைய அறைகள் கிட்ட நீங்கள் வைங்க, நாங்கள் என்ன செய்வோம், அவருக்கு ஜனாசா தொழுவோம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் நினைச்சிருக்கிறாங்க, ஜனாசா தொழுதுருக்கிறாங்க அப்படின்னு விளங்குது. தனியாக அவங்க தொழுதுருக்கிறாங்கிறது விளங்குது. இது ஆண்களோடு பெண்கள் பின்னாடி நிற்கலாமான்னு கேட்டால் அதுக்கும் என்ன இருக்குது, ஆதாரம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது அபூ தல்ஹாவுடைய பையனுடைய ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ் தொலை வைக்கும் பொழுது பின்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி அபூ தல்ஹா, அவங்களுக்கு பின்னாடி உம்மு சுலைம். அப்போ இதெல்லாம் நமக்கு எதை காட்டுதுன்னா, பெண்களும் ஜனாசா தொழுகையில் வீட்டில் தொலை வைக்கும் பொழுது, ஏன்னா பள்ளிவாசலுக்கு தான் பெண்கள் வர முடியாதுன்னு தானே, வரமாட்டாங்க தானே, இப்போ வீட்டில் தொலை வைக்கும் பொழுது பெண்கள் என்ன செய்யலாம், பின்னாடி அனுபவிச்சுன்னு ஜனாசா தொழுகையில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது விளங்குது. சரி, அடுத்தது ஜனாசா தொலை வைக்கக்கூடிய இமாம் எங்கே நிற்கிறது, ஜனாசாவினுடைய எந்த பகுதியில் நிற்கிறது. ஆண் ஜனாசாவுக்கு ஒரு சட்டம், பெண் ஜனாசாவுக்கு ஒரு சட்டம் சொல்லப்படுகிறது. புகாரில் 1331 நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. சமுரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்லும் பொழுது, சல்லைத்து வரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இம்ராத்தின் மாத்தத் ஃபீ நிஃபாசிஹா ஃபகாம அலைஹா வசதஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணிக்கு ஜனாசா தொலை வச்சாங்க. தொலை வைக்கும் பொழுது அவங்களுக்கு பின்னாடி நான் நின்று தொழுவேன் அப்படின்னு யார், சமுரா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. அந்த பெண்மணி எப்படி மௌத்தா போனாங்கன்னா, அவங்களுடைய பிரசவத்தீட்டு ரத்தம் வரும் இல்லையா, அந்த சமயத்தில் அவங்க மௌத்தா போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய மையப்பகுதியில் மத்திய பகுதியில் என்ன செஞ்சாங்க, நின்றார்கள் என்று ஜனாசா தொலை வச்சாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம புகாரியில் பார்க்கணும். அப்போ பெண்களாக இருந்தால் என்னது, அந்த பெண்ணுடைய மையப்பகுதி, அதாவது மத்திய பகுதியில் நின்று இடுப்பு பகுதியில் நின்று அதை நோக்கி அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, நின்றுருக்கிறாங்க. ஆணிற்கு எங்கே தொலை வைக்கணும் அப்படி சொல்லும்போது, முஸ்னத் அஹ்மதில் 13114வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்குது. 13114வது நபிமொழி. சரிங்களா? ஒரு தாபி சொல்கிறாரு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க ஒரு ஜனாசாவை தொலை வச்சாங்க. அவங்களுடைய ஜனாசாவில் நான் கலந்துக்கிட்டேன்னு சொல்லி அபூ காலிப் அல் ஹையாத் அப்படிங்கிற ஒருத்தர் அறிவிக்கிறார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க ஒரு ஜனாசாவுக்கு தொலை வச்சாங்க. தொலை வைக்கும் பொழுது ஃபகாம இன்த ரஅஸிஹி, அவருடைய ஒரு மனிதனுக்கு தொலை வைக்கும் பொழுது அவருடைய தலைமாட்டில் நின்று தொலை வைக்கிறாங்க, தலை சைடில். ஃபலமா ருஃபியத் உத்திய பி ஜனாசத்தி இம்ராத்தின் மின் குரைஷ் அவ் மினல் அன்சார். குறைஷி குலத்தை சார்ந்த பெண்மணியோ அல்லது அன்சாரிகளை சார்ந்த ஒரு பெண்மணியோ மௌத்தா போயிருக்கிறாங்க. பெண்மணியினுடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபசல்லா அலைஹா ஃபகாம வசதஹா, அந்த பெண்மணிக்கு அந்த பெண்ணினுடைய இடுப்பு பகுதியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மத்திய பகுதியில் நின்று தொலை வச்சிருக்கிறாங்க. அப்போ எங்களில் யார் இருந்தாங்கன்னா, அலா இப்னு ஜியாத் அல் அதவி அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆணுக்கு ஒரு மாதிரியும் பெண்ணுக்கு ஒரு மாதிரி தொலை வைக்கிறார். ஆணுக்கு ஒரு சைட்லையும் பெண்ணுக்கு ஒரு சைடில் இன்னும் தொலை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், இவர்கிட்ட கேட்குறாங்க, யார்கிட்ட, அனஸ் இப்னு மாலிக்கிட்ட கேட்குறாங்க, யா அபா ஹம்சா, நீங்கள் ஏன் இந்த மாதிரி, அதாவது நீங்கள் ஏன் இந்த மாதிரி தொலை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஹாக்கதா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அபா ஹம்சா, ஹம்சாவின் தந்தையே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் தொலை வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அனஸ் இப்னு மாலிக் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்கும்பொழுது, அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம், யகூமு மினர் ரஜுலி ஹைசு கும்த வ மினல் மர்அத்தி ஹைசு கும்த. அப்படி கேள்வி திருப்பி கேட்குறாங்க, நீங்கள் ஆண்களுக்கு தலை சைடில் நின்னீங்க, பெண்களுக்கு இடுப்பு பகுதியில் நின்னீங்க, இப்படியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறாங்க, நான் ஆமாம், இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொலை வச்சாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னு சொல்லி சொன்னால், ஆண்களுடைய ஜனாசாவாக இருந்தால் தலைப்பகுதியில் நின்று தொலை வைக்கணும் இமாமு, பெண்ணுடைய ஜனாசாவாக இருந்தால் அவங்களுடைய இடுப்பு பகுதியில் நின்று தொலை வைக்கணும். சரி, இப்போ தொழுகையில் என்ன ஓதுறது, எத்தனை தக்பீர் சொல்றது,
அப்படின்னு சொல்லி சொன்னால் 4 தக்பீர்கள், கூடுதலாக 5 தக்பீர், 6 தக்பீர், 7 தக்பீர், 8 தக்பீர்லாம் வருது. அது எல்லாமே என்னது பலகீனமான ரிவாயத்து தான். 4 தக்பீர் அல்லது 5 தக்பீர் தான். அது கூடுதலாக வருகின்ற எல்லா ரிவாயத்துகளுமே என்னது பலகீனமான அறிவிப்புகள். புகாரியில் வந்து 1318வது நபிமொழி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நஜாஷி மன்னர் வந்து மௌத்தா போயிட்டார். மௌத்தா போன உடனே அந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வருகிறது. அல்லாஹ் தஆலா அறிவிச்சு கொடுக்குறான். என்னைக்கு நஜாஷி மன்னர் மௌத்தா போனாரோ, அபிசீனியாவினுடைய அரசர், அப்போ அவர் மௌத்தா போன அன்னைக்கே ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க மௌத்தா போயிட்டாங்கிற தகவல் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, சகாபாக்கள் இடத்துல இந்த மரண செய்தி அறிவிக்கிறாங்க. சகாபாக்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு திடலுக்கு வர சொல்கிறாங்க. சகாபாக்களை எல்லாம் நிப்பாட்டி அணிவகுத்து நிற்க சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன செய்கிறாங்க, தகத்தம முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஃபஸஃபு ஹல்ஃபஹு ஃபகப்பர அர்பஅன், தனக்கு பின்னாடி சகாபாக்களை எல்லாம் அணிவகுத்து நிற்க சொல்கிறாங்க. 4 தக்பீர்களை சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு சொல்ல வைக்கிறாங்க. இல்லைங்களா? நஜாஷி மன்னருடைய ஜனாசாவும் சரி. அடுத்தது வந்து முஸ்லீமில் 957வது ஹதீஸா இருக்குது. முஸ்லீமில் கான ஸைதுன் யுகப்பிரு அலா ஜனாயிஸினா அர்பஅன் வ அன்னஹு கப்பர அலா ஜனாஸத்தின் ஹம்ஸன். ஸைது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களில் ஒருத்தருடைய ஜனாசாவுக்கு 4 தக்பீர்களை சொல்லி தொலை வச்சார். ஒரு ஜனாசாவுக்கு 5 தக்பீரை சொல்லி தொலை வைக்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, மக்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ வந்து ஸைது சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிருஹா, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க. 4 தக்பீர் சொல்லியும் ஜனாசா தொலை வச்சிருக்கிறாங்க, 5 தக்பீர் சொல்லியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொலை வச்சிருக்கிறாங்க. ஒன்று விளங்கு. இதில் ஒரு சட்டத்தை நம்ம பார்க்கணும். காயிப் ஜனாசா அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம முன்னாடி சொன்னோம், அப்படி தானே? காயிப் ஜனாசானா என்ன அர்த்தம்? அதாவது ஜனாசா இல்லாமல் ஜனாசாவுக்காக வேண்டி தொழுகை நடத்தப்படுவதற்கு பேர் காயிப் ஜனாசா சொல்லுவாங்க. ஜனாசா இல்லாமல் ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தப்படுறது கூடுமா அப்படின்னு கேட்டால், அது நம்ம சொன்னோமா முன்னாடி கிளாஸில்? இப்போ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜனாசா இருக்கணும். ஜனாசா தொழுகையோட நிபந்தனைகளில் ஒன்று என்னது? ஜனாசா ஃப்ரெண்டில் இருக்கணும். ஜனாசா இல்லைன்னா தொழுகை நடத்தக்கூடாது. ஆனால் எப்போ தொழுகை நடத்தலாம் ஜனாசா இல்லாமல் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் இறந்துட்டாருங்கிற தகவல் கேள்விப்படுறோம். அந்த பகுதி வந்து முஸ்லீம்கள் இல்லாத ஒரு பகுதியாக இருக்கலாம், அல்லது அவருக்கு தொழுகை நடத்தப்படலை அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யலாம், வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவருக்காக வேண்டி என்ன செய்யலாம், ஜனாசா தொழுகை நடத்தலாம். ஓகேவா? எப்போ காயிப் ஜனாசா கூடும் அப்படின்னா, ஒருத்தருக்கு தொழுகை நடத்தப்படலை அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம், அல்லது அவர் வந்து என்ன செய்கிறாரு, வாகனத்தில் போகிறாரு அல்லது எங்கேயோ போகிற இடத்துல மௌத்தா போயிட்டாரு. அந்த மௌத்தா போன இடம் வந்து முஸ்லீம்களுடைய பகுதி கிடையாது. அப்போ அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் ஒரு பாய் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயா போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. சரியா? யாருக்குமே தகவல் தரலை. அவங்களுடைய மையவாடியில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த தகவலை நம்ம என்ன செய்கிறோம், கேள்விப்படுறோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், அவருக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நம்ம என்ன செய்யலாம், தொழுகலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் வழங்கிறோம். அப்போ இதில் வந்து தக்பீரை பொறுத்த வரைக்கும் 4 இருக்குது, 5 தக்பீரும் இருக்குது. சரி, முதலாவது தக்பீரில் என்ன ஓதுறது அப்படின்னு சொல்லும்பொழுது, புகாரியில் வந்து 1335வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. தல்ஹா இப்னு அப்துல்லா இப்னு அவுஃப் அவங்க அறிவிக்கிறாங்க, சல்லைத்து ஹல்ஃப இப்னி அப்பாஸின், இப்னு அப்பாஸில் அவங்களுக்கு பின்னாடி நான் தொழுதுருக்கிறேன். அலா ஜனாசத்தின், ஒரு ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்துருக்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபக்கரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரா ஃபாத்தியாவை ஓதினார்கள். சத்தம் போட்டு ஓதுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, லி யஅலமு அன்னஹா சுன்னா, இது சுன்னா என்பதை மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக நான் என்ன பண்ணேன், சத்தம் போட்டு ஓதுறேங்கிறாங்க. இப்போ இதில் ஒரு சட்டம் வழங்குது நமக்கு. என்னென்னா, ஜனாசா தொழுகையில் வந்து சத்தம் போட்டு ஓதலாமான்னா தாராளமாக ஓதலாம். ஆனால் பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் பண்ணதே அது சிறியா ரகசியமாக தான் நினச்சிருக்கிறாங்க, ஜனாசா தொழுகையை தொலை வச்சிருக்கிறாங்க. சத்தம் போட்டு தொலை வைக்கிறதுல என்ன இல்லை, மாற்றுக்கிறது கிடையாது, தவறு கிடையாது. சரி, இது புகாரியில் வந்து இப்போ இந்த ரிவாயத்தில் நமக்கு என்ன வழங்குதுன்னா, முதல் தக்பீரில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அவர்கள் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதியிருக்கிறாங்க. ஓதும் பொழுது அவங்க மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஓதியிருக்கிறாங்க. 2 விஷயம் இருக்குது. சத்தம் போட்டு ஓதுனாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால்,
இதுவும் சுன்னா தான். எது சுன்னா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதும் சுன்னா, சத்தம் போட்டு ஓதுறதும் சுன்னா என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காக, மக்கள் புரியணுங்கிறதுக்காக அப்படி நான் அப்படி பண்ணேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதாவது நசாயியில் வந்து 1987 நபி மொழியாக இடம்பெற்றிருக்கிறது. இதே மாதிரி தான் இப்னு அப்பாஸ் அல்லாஹ் சொன்ன அறிவிப்பு தான். இப்னு அப்பாஸ் அல்லாஹ் அவங்களுக்கு பின்னாடி நான் சொல்லுதேன். அவங்க வந்து சூரத்துல் ஃபாத்திஹாவையும் இன்னொரு சூறாவையும் ஓதுனாங்க, கூட இன்னொரு சூறாவையும் நிறுத்திருக்கிறாங்க, ஓதியிருக்கிறாங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இது எதுக்கு? அதாவது அதில் தெளிவாகவே வருது. ஜகர அவங்க வந்து வெளிப்படையாக ஓதினார்கள். ஹத்தா அஸ்மஅனா நாங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக. ஃபலம்மா ஃபரக அகத்து பியதி ஃபசஅல்துஹு நான் தொழுது முடித்த உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன். சுன்னத்துன் அது ஒரு சுன்னா, ஹக்குன் அது உண்மையான கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நான் செயல் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு ரிவாயத். இப்போ முதலாவது தக்பீரில் என்னது? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது. இரண்டாவது தக்பீரில் நம்ம என்ன ஓதணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அபூ உமாமா இப்னு சஹல் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க மூலம் அறிவிக்கப்படுகிறது. இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், சுனனுல் குபுரா இமாம் பைஹக்கியினுடைய சுனனுல் குபுராங்கிற கிதாபில் 7209 நபி மொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து நசாயில 1989 நபி மொழியாக இடம்பெற்றிருக்கிறது. இது மாதிரியான பல்வேறு விதமான கிதாபுகள் இடம்பெற்றிருக்கு. என்ன சொல்லி சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் ஒருவர் அறிவித்ததாக அவங்க அபூ உமாமா இப்னு சஹல் அறிவிக்கிறார். என்னன்னா, அன்ன சுன்னா ஃபிஸ் ஸலாத்தி அலல் ஜினாஸா ஐயு கப்பீர அல் இமாமு சும்மா யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப் பஅத தக்பீரத்தில் ஊலா சிர்ரன் ஃபி நஃப்ஸிஹி சும்மா யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ويخلص الدعاء للجنازة في التكبيرات لا يقع في شيء منهن ثم يسلم. தெளிவாக இருக்குது. என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிலிருந்து ஒருத்தர் அறிவித்ததாக சொல்லுவாங்க. என்னன்னா, ஜனாசா தொழுகையில் சுன்னா என்னன்னா, இமாம் தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீர் சொன்னதற்கு முதல் தக்பீர் சொன்னதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா அவர் என்ன செய்வார்? ஓதுவார். எப்போ? சிர்ரன் ஃபி நஃப்ஸிஹி மனசுக்குள்ள ரகசியமாக ஓதுவார். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி என்ன செய்வார்? ஸலவாத். ரெண்டாவது தக்பீரில் என்ன செய்யணும்? ஸலவாத் வரணும். அதுக்கப்புறம் வருகின்ற தக்பீர்களில் ஜனாசாவுக்காக வேண்டி என்ன செய்யணும்? இஹ்லாஸாக துவா கேட்க வேண்டும். இதில் வேறு எதையுமே என்ன செய்யக்கூடாது? ஓதக்கூடாது. பிறகு சலாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அவங்க சொன்னதாக என்ன செய்ய அறிவிக்கப்படுகிறது. இல்லைங்களா? அப்போ முதல் தக்பீரில் சொல்லணும் பார்த்தியா. ரெண்டாவது தக்பீரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது. ஏனைய தக்பீர்களில் என்ன ஓதணும் அப்படின்னு சொன்னால், ஜனாசாவுக்காக வேண்டி துவா செய்யணும். இப்போ மூன்றாவது தக்பீர்களில் நான்காவது தக்பீரில் என்ன ஓதணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கு ஒரு ரிவாயத்து இருக்குது. என்ன? முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு ரிவாயத்து 963 நபி மொழியாக இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு தொலை வைக்கிறாங்க. தொலை வைக்கும் பொழுது அந்த ஜனாசாவுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு துவா கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹும் நம்ம ஏற்கனவே பெரும்பாலும் கேட்ட ஒரு ரிவாயத்து தான். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஅஃபு அன்ஹு வஆஃபிஹி வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பிமாஇன் வஸல்ஜின் வபர்தின் வனக்கிஹி மினல் ഖതാயா கமா யனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ் வஅப்தில்ஹு தாரன் ഖൈറൻ மின் தாரிஹி வஅஹ்லன் ഖൈറൻ மின் அஹ்லிஹி வஸௌஜன் ഖൈറൻ மின் ஸௌஜிஹி வகிஹி ஃபித்னத்தல் கப்ர் வஅதாபன் நார் அப்படிங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ரிவாயத்துகளும் வந்திருக்கு. புரிஞ்சா? அதே மாதிரி வந்து முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கின்ற இன்னொரு ரிவாயத் என்னென்னா, 3201 நபி மொழியாக இருக்குது. அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஸகீரினா வ கபீரினா வ தக்கரினா வ உன்சானா ஷாஹிதினா வ காயிபினா அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹீஹி அலல் ஈமான் வ மன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் இஸ்லாம் அல்லாஹும்ம லா தஹரிம்னா அஜ்ரஹு வ லா துதில்லனா பஅதஹு. இது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லணுமா? அதாவது என்னன்னா, முதலாவது உள்ள அறிவிப்பில் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, இறைவா இவருடைய பாவங்களை மன்னிச்சிரு, இவருக்கு அருள் புரிவாயாக, இவருடைய பாவங்களை இவரை விட்டு போக்கி விடுவாயாக, இவருக்கு கபூரில் நிவாரணத்தை வழங்குவாயாக, இவருடைய தங்குமிடத்தை நீ கண்ணியப்படுத்துவாயாக, சிறப்புப்படுத்துவாயாக, இவர் நுழைகின்ற இடத்தை, இவருடைய ஒரு தங்குமிடம் எது? சொர்க்கம்.
இவர் போகின்ற இடம்னா கபரு, அந்த கபரை விசாலப்படுத்துவாயாக. இவரை குளிர்ந்த நீராலும் பனிக்கட்டி மழையாலும் ஆலங்கட்டி மழையாலும் கழுவி சுத்தப்படுத்துவாயாக. வெள்ளாடை எப்படி அழுக்கிலிருந்து சுத்தப்படுத்தப்படுமோ அதே மாதிரி இவருடைய தவறுகளிலிருந்து இவரை பரிசுத்தப்படுத்துவாயாக. இவருக்கு இந்த உலகத்தில் கொடுத்த இல்லத்தை விட சிறந்த இல்லத்தை நீ கொடு. இவருக்கு இந்த உலகத்தில் கொடுத்த குடும்பத்தாரை விட சிறந்த குடும்பத்தாரை நீ அவருக்கு பகரமாக்கி கொடு. இந்த உலகத்தில் கொடுத்த துணையை விட சிறந்த துணையை நீ அவருக்கு கொடு. இவரை கபருடைய சோதனையிலிருந்து பாதுகாத்துரு, நரகத்தினுடைய வேதனையிலிருந்து இவரை பாதுகாத்துரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பில் என்ன சொல்லி சொன்னால், இறைவா எங்களில் உயிரோடு உள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் அவருடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு. எங்களில் சிறியவர்கள் பெரியவர்கள், எங்களில் ஆண்கள் பெண்கள், எங்களில் இங்கே வந்திருக்கிறவங்க வராதவங்க, இவங்க அத்தனை பேருடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு. அதே மாதிரி எங்களில் யாரை நீ வாழ வைக்கிறியோ அவர்களை ஈமானி அடிப்படையில் வாழ வை. எங்களில் யாரை நீ மௌத்தாக்குறியோ அவரை இஸ்லாத்தின் அடிப்படையில் நீ மௌத்தாக்கிற. அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலியை எங்களுக்கு நீ ஹராமாக்கிறாரு. அவருக்கு நீ என்ன கூலியை கொடுக்குறியோ அதே மாதிரியான கூலியை நீ எங்களுக்கு கொடு. அவருக்கு பிறகு எங்களை நீ கைவிட்டுடாத அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இப்போ 4 தக்பீர்களில் என்ன ஓதணும் அப்படிங்கிறது நமக்கு விளங்கிடுச்சு. ஜனாசா தொழுகை என்பதே ஜனாசாவுக்காக வேண்டி செய்யப்படுகின்ற பிரார்த்தனை தான். ஜனாசாவுக்காக வேண்டி நாம் செய்யப்படுகின்ற பிரார்த்தனை தான் ஜனாசா தொழுகைங்கிறது. ஃபஸ்ட்டு தக்பீரில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2வது தக்பீரில் ஸலவாத்து, 3வது 4வது தக்பீர்களில் ஜனாசாவுக்காக வேண்டி என்ன செய்கிறது? பாவ மன்னிப்புக்காக வேண்டி துவா கேட்கறது. ஓகேவா? சரி, அடுத்த வகுப்பில் அடுத்த தலைப்பில் பார்ப்போம்.